அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இவ்வளவு நேரமா நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னுமா கிளம்புறா? பேசாம ரூமுக்கு போயிடலாம். ஆஹா வேண்டாம். வீட்டுல வேற யாராவது ஏதாவது நினைக்கிறாங்களோ என்னமோ. வேணி அதுக்கு மேல நினைப்பா. ஓகே, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். வாவ், வேணி சேலையில உண்மையிலே ஒரு தனி அழகுதான். சேலை கட்டு தெரியாம கட்டி அதை இழுத்து புடிச்சுக்கிட்டு நடக்கிறத பாரு. ஏய், என்ன அந்த பக்கம் போறா? இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. கூப்பிட்டுலாம். வேணி, ஓய் வேணி. பாரா, இங்க ஏதோ ஒரு வேலை நடக்குது. வேணி. ஏய், இங்க வா வா வா. என்ன சரத்து? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? ஓஹோ, இது வேறயா? சொல்லாத. என்னவும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீ எதுக்கு வெயிட் பண்ண? நான் தான் மாமா கூட ஸ்கூலுக்கு போய்க்கிறேன்னு சொன்னேன்ல. ஐயோடா, ரொம்ப தான் ஆசை. என்ன ஆசை? நான் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன்னு. இல்ல அப்படி ஆசைப்படுறியோன்னு கேட்டேன். அப்பெல்லாம் ஒன்னும் ஆசைப்படல. எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு. உனக்கு பிடிச்சது கொடுக்க. பிடிச்சதா? பாரா, இப்பவே கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாச்சா? என்னது? கண்ணை மூட கொடுக்கறேன். கண்ணை மூடவா? அதெல்லாம் முடியாது. ஓய், என்னவா இருக்கும்? கண்ணை மூட சொல்றான். சரத்து விளையாடாத, பின்னாடி பிரச்சனை ஆயிடும். என்ன பின்னாடியா? ஆமா, நீ என்னன்னு சொல்லு டக்குன்னு. இப்ப நீ ஏன் அவசரப்படுற? உனக்காக ½ அன் அவர் இங்க நின்றுருக்கேன். அதனால நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் போவேன். அடப்பாவி, நம்ம இங்க நிக்கிறது சரியா தப்பா? என்ன பேசுற? அதான் உனக்கு பிடிச்சது. யோ சரத்து, குழப்பாத. டக்குன்னு சொல்லு, இல்லாட்டி பின்னாடி பிரச்சனை ஆயிடும். ஐயோ, நீ கண்ணை மூடுனா நான் கொடுத்துட்டு போயிடுவேன். இதுல என்ன பின்னாடி பிரச்சனை? என்ன கொடுப்ப? அதுவா, என்ன வாய் அசையவே இல்ல, சவுண்ட் மட்டும் வருது. அது ஒண்ணு இல்ல சரத்து தம்பி, என் வாயில இருந்து வந்துச்சு. ஹாய் அண்ணி, நீங்க எப்போ வந்தீங்க? வேணி வரதுக்கு முன்னையே வந்துட்டேன். அச்சச்சோ. ஏன் சரத்து, நான் இங்க நிக்கவா இல்ல கிளம்பிடவா? எதுக்கு அண்ணி? இல்ல ஏதோ கண்ண மூடுனா கொடுப்பேன்னு சொன்னேன். அத நானும் கண்ண மூடிக்கணுமா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே, நான் எதுக்கு நடுவுல? கொஞ்சம் அப்படியே வழி விட்டீங்கன்னா நான் ரூமுக்கு போயிடுறேன். அண்ணி, என்ன அண்ணி நீங்களும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பனா உங்க கல்யாணத்துக்கு வரைக்கும் வேற எங்களுக்கு என்ன வேலை? இதான் வேலையேவும். அப்படி சொல்லு வாசுகி. சுபா, வாமா, வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டியா? பிறகு நான் இல்லாமையா? ரொம்ப சந்தோஷம். சுபா, ஏதோ gift கொடுக்க போறாங்களா? ஓஹோ, அதுவும் கண்ண மூடுனாதான் கொடுப்பாங்களா? அடடே, அப்பனா நம்ம கண்ணை திறந்து பார்க்கலாம். யாயா, அதுக்கு தான் வெயிட்டிங். இந்த வீட்ல பசங்க தான் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இப்ப நீங்களும் இப்படி இறங்கிட்டீங்களா? சரி சரி, சட்டு புட்டு என்ன கிஃப்ட்னு சொல்லு, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சு என்ன பண்ண போற? நான் என்ன வேணா பண்ணுவேன். நீ முத gift கொடுத்துட்டு போப்பா. மாமா வராருன்னு நினைக்கிறேன். அச்சச்சோ. வேணி. என்ன சரத்து? நான் வேணா ஸ்கூலுக்கு போயிட்டு வரவா? இந்த எஸ்கேப் ஆகுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம் சரத்து. அண்ணி, நான் என்ன வாங்கினேனோ கொடுத்துறேன். வேணி, நீ நேத்து கேட்டதான் இந்தா. சாக்லேட்டா? ம். இதெல்லாம் என்னக்கா? ஏன் எங்களுக்கு கொஞ்சம் பங்கு கூட. அது கண்டுக்காத, நீ ஏன் சாப்பிடு. சரி சரத்து. சரியா? ஓய் வேணி. சுபா, அடுத்த தடவை வாங்க மாத்திரம் கண்டிப்பா உனக்கு கொடுக்கறேன். ஐயோடா, அடுத்த தடவை எங்களுக்கும் வாங்க தெரியும். ஓய். ஏய், எனக்கு சக்தி இதை விட பெரிய சில்கே வாங்கி கொடுத்திருக்கான். ஆமாமா, அவனுக்கு பிடிச்சதானே வாங்கி கொடுப்பான். ஏய், பிச்சு புடுவேன். ஓகே ஓகே. ஏய் சரத்து, ரத்ன மாமா. ஏய், அப்பா வந்தாச்சு. ஓடு ஓடு. சாக்லேட் ரூம்ல வச்சிட்டு கிளம்பு அப்பா கூட. இல்ல இல்ல, என் பேக்ல வச்சுக்கிறேன். ஸ்கூல்ல போய் சாப்பிடுறேன். சரி சரி, கொண்டுட்டு போ. போயிட்டு வரேன். பாத்து. வசுகி, சுபா, போயிட்டு வாங்க டீச்சர். வசுகி, பாத்து போயிட்டு வா. ஏனி, எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா சொல்லிக் கொடு. எல்லாரும் என்ன மாதிரி ரொம்ப புத்திசாலியா வரணும். ஓகேவா? ஓகே சுபா. என்ன ஓகேவா? நம்ம சுபா எப்பவுமே புத்திசாலிதான். கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாத்தையும் உருவாக்குறேன். செத்தாண்ட நிறைய சக்தி. ஒண்ணு இல்ல, அப்பா வந்தாச்சு, கிளம்பு. ரத்ன மாமா, இதோ வந்துடுறேன். அம்மாடி, வைரம் உன்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப வந்துருவா, நீ வா. சரிங்க மாமா. ஓய், சீக்கிரம் போ. போயாச்சு போயாச்சு, அப்பவே போயாச்சு. அண்ணி. எப்பா சரத்து, வேணிக்கு மட்டும் இந்த மாதிரி வாங்கிட்டு வராத. உன் அண்ணிக்கு நாங்க 3 பேர் இருக்கோம். அப்ப
அப்பப்ப ஏதாவது கவனிச்சுக்கிட்டேனா உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணிய நாங்களும் கவனிச்சுக்குவோம். எப்படி வசதி? ஓய் முட்டைக்கண்ணி, என்ன என்கிட்டயே லஞ்சமா? லஞ்சம் கிடையாது, ஒரு பரிசு, அன்பு பரிசு. இதோ ஈவினிங் உனக்கு வாங்கிட்டு வரேன். வாவ், சூப்பர் சரத்து. வாங்கிட்டு வந்து சக்தி கிட்ட கொடுக்குறேன், வாங்கிக்கோ. ஐயோ, டபுள் ஓகே சரத்து. சரி ஓகே அண்ணி, போயிட்டு வரேன். சரி சரத்து. ஓய் முட்டைக்கண்ணி. ஓகேடா, ஈவினிங் வரும்போது ஸ்பெஷலா வரணும். வந்துட்டா போச்சு. ஏய் வாசுகி, சொல்லு சுபா. அங்க பாரு, வேதவழி பெரியமா. வா நாம ரூமுக்கு போயிடலாம். வந்தாங்க, எதுக்கு நிக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, ஏன் பேசுறீங்க, 1008 கேள்வி கேட்பாங்க. அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். ஏய் நில்லுங்கடி. சிவானி, சிவானி குட் மார்னிங். என்ன அதுங்களும் எழுந்துட்டாளா? அப்பா, நாம தான் ரொம்ப நேரம் தூங்கிட்டோமா? காஃபி. சாரியா? எதுக்கு இந்த சாரி? அச்சோ, ஆமால, நைட்டு சிவானி டென்ஷனா பேசினா, நானும் திரும்ப திரும்ப பேசினா சண்டே ஆயிடும்னு பேசாம எழுந்து போயிட்டேன். நான் ஒர்க் முடிச்சிட்டு வரங்களோ சிவானியும் தூங்கிட்டா. ஓ, நான் கோபமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இந்த சாரியா? ஐயோ சிவானி, நீ இத சொல்லலாட்டி எனக்கு ஞாபகமே இருக்காது. நீயா வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டியா? இரு இது அப்படியே நான் மெயின்டைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் காஃபியை குடிச்சிட்டு வரலாம். காஃபி சூடாதான் இருக்கு. இப்பதான் வெஸ்ட் போயிருப்பாளோ? பார்த்தா சிரிக்க கூட கூடாது, குட் மார்னிங் சொல்லக்கூடாது. ராம், கெத்த ஃபாலோ பண்ணுடா. இன்னைக்கு சிவானிய கொஞ்சம் சுத்தல்ல விடுறோம். வாவ், ரொம்ப அழகா இருக்குல்ல? அழகடி சிவானி. ஓகே, மொத ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம். ஹேய், சிவானி, நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியா? எதிர்பார்க்கலாமா? ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ சோ ஸ்வீட். இப்படியெல்லாம் நீ பண்ணுவேனா? டெய்லியும் உன் கூட சண்டை போடலாமே. சரி சரி, ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் சிவானிய கொஞ்சம் சுத்தல்ல விடணும். சாரியா கேக்குற? சாரி. இரு இத வாரேன். டவலு பரவாயில்லையே, எல்லாமே எடுத்து வச்சிருக்கா. பிரஷ் இங்க இருக்கு. ஓகே. ஏய் சிவானி, ஐயோ, நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவேன் நீ நினைச்சியா? நான் பேசுறதுக்கோ திட்டுறதுக்கோ உனக்கு இல்லாத உரிமையா? என்னடி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்க? சோ, உடனே உன்னை பார்க்கணுமே. இதோ வாரேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இன்னுமா ராம் எழுந்திருக்கல? போய் எழுப்பி விடலாமா? இல்ல, நேத்து நான் அப்படி பேசி இருக்க கூடாது. ரொம்ப தப்பு. நான் கஷ்டப்படுறேங்கிறதுக்காக ராம போய் கஷ்டப்படுத்தலாமா? எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பான். சாரி ராம். எப்படியே இந்த டயத்துக்குள்ள ராம் எழுந்துருவான். எழுந்து குளிச்சிட்டு வரட்டும். நம்ம சாரி எல்லாம் பார்த்துட்டு வரட்டும். அப்பதான் நம்ம மேல உள்ள கோபம் கொஞ்சமாவது குறையும். சரி ஓகே, அப்பா கோவிலுக்கு போயாச்சு. டுடே என்னென்ன ஒர்க் இருக்குன்னு வேணா போய் பார்க்கலாம். அப்பா. ராம். அப்பா. அப்பா இந்நேரம் கோவிலுக்கு போயிருப்பாங்கன்னு தெரியும். தெரிஞ்சே வேணுங்கனே கூப்பிடுறான். ராம், என் மேல வேலை கோபம் போகலையா? அப்பா எங்க இருக்க? அப்பா கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்பா கோவிலுக்கு போயிட்டாரா? ராம், கொஞ்சம் கூட அக்கறையா இருக்காது. மகன் தூங்கி எழுந்திருப்பானே, காஃபி போட்டு கொடுக்கலாம், ஏதாவது என்ன ஏதுன்னு கேட்கலாம். வர இந்த மனுஷன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப பாரு கோவில் கோலானு. ராம், இப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணு. என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். ராம், ராம் ஒரு நிமிஷம். ராம், இந்த ராம். என்ன? அது வந்து உங்களுக்காக. என்ன? இது உங்களுக்காக. ஐ அம் சாரி. சாரி ராம், நான் பேசுறது தப்புதான். போதும், டைம் இல்ல, எனக்கு ஒர்க் இருக்கு. அச்சோ, இத்தனை சாரி. இத்தனை சாரி சொன்னதுக்காகவேவும் அதுக்கு ஒன்னு சாரி சொல்ல வைக்கிறேன். என் மேல நீ கோபப்படாம யாருடி கோபப்படுவா? அறிவில்லாம சாரி கேக்குறாளாம். வா திரும்ப வா. ராம், ராம் ஒரு நிமிஷம். நான் பேசுறது தப்புதான். சாரி ராம்.
சூப்பர்மா. ஆனா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கோவிலுக்கு வர்றது. ஏன் வினோ கோவிலுக்கு போனதே இல்லையா? ம்ஹும். ஏன் கோவிலுக்கு போக இது வரைக்கும் எனக்கு அவசியம் ஏற்பட்டதில்ல. அவசியம் இல்லையா? வினோ ஏதாவது அவசியம்னா தான் கோவிலுக்கு போணுமா? நம்ம மனசு நிம்மதிக்கு சந்தோஷம் எல்லாத்துக்குமே கோவிலுக்கு போலாம். அதான் சேஷா சொல்றேன். அதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு தேவைப்பட்டதில்ல. தேவைப்பட்டது இல்லனா இப்ப வரைக்கும் எதுவுமே எனக்கு வேணும்னு நான் நினைச்சதில்ல, ஆசைப்பட்டதும் இல்ல. நல்லா படிச்சேன், நல்ல ஜாப் கிடைச்சது, அதுல ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இப்போ நீ என் வாழ்க்கையில வந்ததும் அந்த மாதிரி தான். நான் எதையுமே எதிர்பார்க்கல. ஓஹோ, அப்பனா இப்ப மட்டும் எதுக்கு கோவிலுக்கு வந்தியா? வினோ நான் கூப்பிட்டேங்கிறதுக்காகலாம் நீ வர வேண்டாம். ஏதா இருந்தாலும் உனக்கு பிடிச்சா செய். எனக்காக நீ இப்ப நீ எல்லாத்தையும் எனக்காக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இதெல்லாம் உனக்கு பிடிக்காம போகலாம். அப்போ நான் கேட்பேன், இவ்வளவு நாள் எனக்காக நீ செஞ்சியே இப்ப ஏன் செய்யலன்னு. அந்த டைம் தான் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வரும், சண்டை வரும், கோபம் வரும். அதனால இப்போ இருந்தேவும் உனக்கு எது பிடிக்குமோ உனக்கு எது கரெக்டோ அதை மட்டும் நீ செய். எனக்காக நீ எப்பவும் எதுவுமே செய்ய வேண்டாம். ஆஹா, சரிதான். இது கூட நல்லா இருக்கு. ஆமா, எனக்காக ஏதாவது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் உனக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காமிக்கவா? சரிதான் சரிதான், ரொம்ப உஷார்தான். அப்புறம் நான் உனக்காகலாம் எதுவுமே செய்யல. ஆமா, இப்ப கோவிலுக்கு வந்தது கூட உனக்காக நினைச்சியா? எனக்காக இல்லையா? ம். இல்ல, நான் கோவிலுக்கு போலான்னு சொன்னதும் நீ வந்தியே, அதனால இவ்வளவு பேச்சு பேசிட்டேன். சேஷா, நானே கோவிலுக்கு போகணும்னு தான் நினைச்சேன். நீ கூப்பிட்டதால அப்படியே கூட வந்துட்டேன். கோவிலுக்கு போகணும்னு நினைச்சியா? இவ்வளவு நாள் கோவிலுக்கு போகாதவன் இப்ப என்ன திடீர்னு? அதான் சொன்னேனே, இப்போ வரைக்கும் நான் எனக்கு நீ எதுவுமே ஸ்பெஷலா கேட்டதுல அதுவா தானா தன்னை போல எல்லாம் நடந்தது. ஓஹோ, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? எல்லாம் அதுவா நடந்துருச்சு. இனிமேலாவது கடவுளுக்கு நன்றி சொல்லலாமேன்னு நீ கோவிலுக்கு வரலாம்னு நினைச்சிருக்க, கரெக்டா? இல்ல, தப்பு. அப்பா. ஆமா. அப்பனா இல்ல, இது வரைக்கும் எல்லாம் தன்னை போல நடந்துச்சுன்னு சொன்னேனா? இவ்வளவு நாள் எனக்காக கிடைச்சதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டதுனா. ஓய், என்ன குனிஞ்சுக்கிட்ட? நீ சொல்லு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டதுனா அது என் ஃப்ரெண்டு திரு. திருவா? ஆமா சேஷா, லைஃப்ல நான் எதிர்பார்க்காம எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டு திரு. திரு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபே மாறிச்சு. இதோ நான் இப்ப சிரிக்கிறது, ஜாலியா பேசுறது, அதெல்லாம் திரு வந்ததுக்கு அப்புறம் தான். ஓஹோ, இப்ப அப்பனா திருவுக்காக சாமி கும்பிட வந்திருக்க? அதுவும் இல்லையா வினோ? ஹே, நான் உனக்காக தான் வந்தேன். எனக்காகவா? இங்க பாரு, எனக்காக எதுக்கு வந்த, ஏன் வந்த, அதெல்லாம் கேட்க கூடாது. அன்னைக்கே கேட்டியா காஃபி ஷாப் போலாமா இல்ல ஐஸ்கிரீம் கடைக்கு போலாமான்னு? இன்னைக்கு நான் வெளியே போலான்னு சொன்னதும் நீ தான் சொன்ன கோவிலுக்கு போலான்னு. அதனாலதான் அப்படியே உன் பின்னாடியே வந்துட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சுதான் வந்தேன். ஆமா, இன்னைக்கு உனக்கு ஒர்க் இருக்கா? ஆமா வினோ, ராம ஒரு 10 மணிக்கு வான்னு சொன்னா. ஓகே ஓகே. நீ? நானும் போனோம். திரு எனக்கு டைம் எல்லாம் சொல்லல. கல்யாணம் வரைக்கும், கல்யாணம் முடிஞ்ச 1 மாசம் எனக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டான். ஆபீஸ்க்கு டைம் இருந்தா வா, இல்ல நீ இருந்துக்கோன்னு. ஆனாலும் நாம டெய்லி போகணும். ஏன்னா ஊட்டியில உள்ள கம்பெனி எல்லாம் என்னோட பொறுப்பு. அதை நான் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். சூப்பர் வினோ. சரி சொல்லு, அடுத்து எங்க போலாம்? வேண்டாம், நீ சொல்லு. ஏன்? இல்ல, இப்ப கோவிலுக்கு போலாம் நான் சொன்னேன். அடுத்து எங்க போறது நீ சொல்லு. எனக்கு இந்த ஊர்ல எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச இடம் இல்ல, இங்க இருக்கிறதே ரொம்ப பெஸ்டான இடம்னா சொல்லு, கூட்டிட்டு போறேன். அப்படிங்கறியா? சரி, ஓகே. உனக்கு இந்த ஊர்ல எதுவுமே தெரியாததுனால நோட் பண்ணிக்கோ. தெரியாததுனால நான் சொல்றேன். சரி ஓகே, சொல்லு போலாம். ஏய், யார் இவன்? தர்மா. சொல்லுடி, யார் இவன்? நீ யாரா? நான் யாருன்னு அவளுக்கு தெரியும். நீ யாரா? புதுசா இருக்க? என்ன சேஷா, லைஃப்ல தனியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. சிவானி, நீ உட்காந்து சாப்பிடுமா. இல்லப்பா, ராம் வந்ததும் சாப்பிடுறேன். இந்த கழுதை கூப்பிட என்ன பண்றான்? ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்கப்பா. என்ன ஒர்க் இருந்தா என்ன, சாப்பிட்டுட்டு போய் பார்க்க வேண்டியதானே. ராம் ராம். அப்பா இங்க வாடா. 5 நிமிஷம் ஒட்டி வாங்கிருவ. சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாரு. வாரேன்பா. அப்பா. என்னம்மா? அப்பையில இருந்து கூப்பிட்டேன்ப்பா, வரவே இல்ல. வேலை ரொம்ப அவசரம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க கூப்பிட்டு எப்படியாவது சாப்பிட வைங்கப்பா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க போங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் போகவா? மகனுக்கும் மருமகளுக்கும் எதுவும் சண்டையா? சிவானி சொல்லி கேட்காததையா நாம சொல்லி கேட்டுருவான். என்னடா இது, சிவானி முகமும் காலையில இருந்து ரொம்ப வாட்டமா இருக்கு. நம்ம பயபுல என்ன பண்ணா? இதோ இப்ப கூப்பிட்டு கேட்டுருவோம். ராம் வந்தியா இல்லையா? அச்சோ, வாரேன்பா. வா.
ராம் வந்து எப்படியாவது சாப்பிட்டானோ நான் கூப்பிட்டதுக்கு காதை கேட்காத மாதிரி இருந்துக்கிட்டான். அதனால இப்ப அப்பா இருக்கும் போதேவும் எப்படியாவது கூப்பிட்டு சாப்பிட உட்கார வச்சிடணும். வரட்டும் வரட்டும், அப்பா வச்சே பேசுவோம். யோ வாரேன்னு சொல்றேன் இல்லையா, சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க. உட்காரு, சாப்பிட உட்காரு. அச்சோ அப்பா, அவசர வேலைப்பா. சேஷா வேற கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. வினோ கூட போயிருக்காப்பா. நான் அதனால அவசரம் இல்ல, 10 மணிக்கு மேல கூட வான்னு சொல்லிட்டேன். ஒருத்தருக்குப்பா அவசர வேலை. எவ்வளவு அவசரம்னாலும் இருக்கட்டும். சாப்பிட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுமா? காலங்காத்தால நமக்காக கஷ்டப்பட்டு எழுந்து இங்க பாரு, இட்லி தோசை சட்னி அவ்வளவு செஞ்சு வச்சிருக்கா. அதுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டாம்? மரியாதைனா என்ன ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போகவா? என்கிட்டயே வா. ஓ சொன்னா புரிஞ்சுக்கோயா. ஒரு மெயில் சென்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ½ அன் அவர்ல நான் வந்துடுறேன். அப்பா நீ சாப்பிட்டியா? இல்ல இல்ல இல்லையே, சாப்பிடலையே. யோ ஏப்பம்லாம் பயங்கரமா இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு ஏப்பத்தை விட்டுட்டு சாப்பிடலன்னு பொய்யாயா சொல்ற? யோ மவனே, அது பசி ஏப்பம்டா. ஐயோடா, பசி ஏப்பத்துக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது பாரு. நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு சரி சரி நீ போ, ரெஸ்ட் எடு. நான் ஒரு ½ அன் அவர் கழிச்சு வந்து பாத்துக்கிறேன். ஏய் என்னையா உட்காரா. அப்பா அடிச்சேனா? பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பிட்டுட்டு போய் நீ என்ன வேணாலும் பண்ண பாரு. அப்பா வச்சு நம்மள சாப்பிட வைக்கணும்னு என்ன ஒரு பிளான் போட்டுட்டு எவ்வளவு அமைதியா நிக்கிறானு. இல்லையே, சாப்பிட உட்காந்துட்டா நம்ம கோபம் போன மாதிரி ஆயிடும். கோபம் இருக்கிற மாதிரி கண்டினியூ பண்ணணுமே. என்னடா யோசிக்கிற? அதான் நீ சொல்லிட்டேல, நீ சொல்லி சாப்பிடாம எப்படி? சரி, நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன், அதை போய் கரெக்டா செக் பண்ணு. நான் ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிட்டு வரேன். ஓகேடா. அப்பா என்னடா கண்ணு? வெயிட் பண்ணுங்கப்பா, அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் போங்க. சேட்டைய பாத்தியா? சாப்பிட்டதுக்கு அப்புறமா? ஓ அப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா. நீ இப்ப கிளம்புறியா இல்லையா? இல்லடா, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஏப்பா எனக்கு ஊட்டி விட போறியா? ஊட்டி வேணா விடுறேன்டா. பிறகு எதுக்கு உன் மருமகளாம்? ஓ ஓகே ஓகே, புரியுதுடா புரியுது. அப்பா போறேன், பாத்துக்கோ. ஏதோ சண்டைன்னு தெரியுது. மருமக கிட்ட கோபப்பட்டு பிச்சு புடுவேன், போடுவா, பாத்துக்கோ. சரிப்பா நீ போ. அப்பா. ஓய் என்ன? ஒண்ணு இல்ல ராம், சாப்பிட உட்காரு. இப்ப இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன ராம்? நீ பாரு, 10 நிமிஷம் வெளியே நின்னுட்டு அப்பா கிட்ட சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த. ராம் சாரி ராம், சாப்பிடு. சோ சொன்னா புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நான் கிளம்புறேன். நம்ம சண்டையை பத்தி அப்பா கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், பாத்துக்கோ. ராம் ராம் ஒரு நிமிஷம் நில்லு ராம். என்ன சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறான். சாப்பிட்டுட்டாது கோபமா இருக்க வேண்டியதானே? இப்ப என்ன பண்ணலாம்? வேற வழியே இல்ல. கொஞ்ச நெஞ்ச பேச்சாடி பேசுன நம்ம ராம் பேசி எரிச்சலா இருக்குன்னு சொல்லலாமா? அந்த வார்த்தைக்கு ராம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். உன் மேலதானே தப்பு. போ போ போய் சாரி கேளு. ராம் ஓகே சொல்ற வரைக்கும் இன்னைக்கு இந்த சாரி சொல்றது மட்டும்தான் உன் வேலை, புரிஞ்சதா? புரிஞ்சது, ஆனா ராம் ஏத்துக்கணுமே. சரி ஓகே, பார்க்கலாம். என்னடி கேள்வி கேட்டா அவன் பின்னாடி பம்பிக்கிட்டு நிக்கிற? யாரு இவன்? தனியா போங்கன்னு அடிச்சு பத்தி விட்டதும் உங்களுக்குலாம் ரொம்ப சௌரியமா போச்சோ? அந்த சிவானி நாயும் இப்படித்தான் பண்ணா, நீயும் இப்படியா? ஏய் யார் நீ? என்னடா பேசிட்டு இருக்க? முத உன்ன கேட்கணும். நீ யாரா? உன்னை நான் இதுக்கு முன்ன பார்த்ததே இல்லையே. சேஷா கூட உனக்கு என்ன பேச்சு? சொல்லுடா. ஓஹோ சொல்லுடா. எப்படி உன்னை ஏமாத்தனா? என்ன சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தா? என்னடி என்ன தர்மா? எங்க வீட்டு வேலைக்கார நாய் நீ? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஏய் யார பாத்துடா வேலைக்காரிங்கிற? சேஷா என் பொண்டாட்டிடா. ஏன் பொண்டாட்டி? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன? என்னடா பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிற? யார் நீ? எங்க இருந்து வந்த? எந்த ஊரு? எதுவுமே தெரியாம எங்க ஊருக்கு வந்து ஏன் மேலேயே கை வைப்பியா? அடிச்சி நிறுத்துறா. பொம்பளை பிள்ளைய தப்பா பேசுற. உனக்கு என்னடா பேச்சுவார்த்தை? இங்க பாரு, இதோட நிறுத்திக்கோ. கை வச்ச எனக்கு உன் மேல கால் வைக்க கொஞ்ச நேரம் ஆகாது. என்னடி புதுசா ஆளை புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு டிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இதே மாதிரிதான் அந்த சிவானி நாய் பண்ணி தொலைச்சா. அடுத்த நீ சீ, எங்க வீட்டுல அடிமையா சோத்துக்கு நின்ன கழுதைகளா இப்போ எனக்கு எதிராக நின்னுக்கிட்டு. ஏய் இதுக்கு மேல பேசாத. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் முன்னையே இப்படி பேசுவ? இது என்னடா? இதுக்கு மேலையும் பேசுவேன். எங்க வீட்டுல இவனும் சரி, இவங்க அம்மா அப்பா எல்லாமே அடிமையா இருந்தவங்க தான்டா. நாங்க சாப்பிட்டது போக மீதி சொத்தை தின்னுட்டு இருந்தவங்க தான்.
என்ன சொன்ன? உங்க வீட்ல அடிமையா இருந்து சாப்பிட்டோமா? மைக்கு வந்தபடி பேசாதடா. உங்க வீட்ல வேலைக்கு இருந்தோங்கிற ஒரே காரணத்துக்காக என் அப்பா அம்மா உங்களால தான்டா, உங்க குடும்பத்தால தான் கஷ்டப்பட்டாங்க. இப்ப இல்லாமலே போயிட்டாங்க. நன்றி கெட்ட ஜென்மங்கடா நீங்க. கொஞ்சம் கூட வாய் கூசாம பேசுற. நாங்க வேலைக்கார நாய்ங்க, நீங்க தின்ன சொத்த மிச்சத்தை தின்னோனே உன் நாக்கெல்லாம் அழுகிரும்டா. ஏய் டேய், இங்க பாரு, கோவில் நினைச்சிட்டு பொறுமையா இருக்கேன். இல்ல என்னடா என்ன பண்ணுவ? வேணாண்டா. அடிச்சி என்னடா பண்ணுவ? என்ன வேணாலும் திமுறா பேசுங்க, கெத்தா பேசுங்க. ஆனா அவ எங்க வீட்டு வேலைக்கார நாய் தான்டா. அவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. கல்யாணம் பண்ணிக்க போறியோ இல்ல என்ன பண்றியோ அது யாருக்கு தெரியும்? ஏய் ஏய் டேய் 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 அவன் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணணும்ங்கறதுக்காகவே பேசுறான். அத புரிஞ்சுக்காம நீ சண்டை போடுற. பப்ளிக்ல அசிங்கப்படுத்துறதா அவன் வேலையேவும். சிவானி எப்படிதான் தங்கச்சின்னு கூட பார்க்காம அவனால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணாங்க. இவங்களுக்குலாம் இதான் வேலை. நம்மள கோபப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுறது. வா வினோ. சேஷானி என்ன விடு. வினோ நான் சொன்னா கேளு. விடுடி, அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஒரு பாரு எப்படி பேசுறான்னு பாரு. வினோ அவன் அப்படித்தான், நீ வா. சேஷானி விடு என்ன. வினோ ப்ளீஸ் வினோ, நான் சொல்றது கேளு. எல்லாரும் பாக்குற மாதிரி பப்ளிக்ல போய் அசிங்கமா அது என்ன வெச்சு பேசி போலாம் வினோ. ப்ளீஸ் வினோ வா. விடுடி, அவன் என்னதான் பண்றான்னு பாக்குறேன். அடிச்சுட்டா பெரிய இவனா? வா வினோ. என்னடா பாக்குற? எங்க இருந்துடா வருவீங்க? ஹீரோ நினைப்பா? ஆளாளுக்கு வந்துட்டு பொண்ணுங்களுக்காக துடிக்கிறீங்க. அவ்வளோ நல்லவங்களாடா நீங்க. வாடா இப்ப வா. வாரேன்டா, சீக்கிரம் வாரேன். உன் தம்பியும் உன் அம்மாவும் ஜெயில கிடக்குற மாதிரி உன்னையும் தூக்கி உள்ள போட வைக்கிறேன். என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இரு, சீக்கிரம் வருவேன். ஏய் வினோ வா போலாம். ஏய் எங்க அம்மா என் தம்பி. உன் ஜாதகமே தெரியும்டா. இங்க பண்ண எல்லாத்தையும் என் வினோ கிட்ட சொல்லிருக்கேன். தானே, அப்பதானே நீ நல்ல பிளான் பேர் வாங்க முடியும். அடச்சி நிறுத்து. ஒரு பொண்ணோட பேரை டேமேஜ் பண்ணணும்னா என்ன வேணாலும் பேசலாம் நினைச்சிட்டு பேசுற. இதோட நிறுத்திக்கோ. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வா. இனி சேஷாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுனா வினோ வாரேன். தனியா உன் முன்ன வந்து நிக்கிறேன். வா போலாம். ஏய் ஏய் என்னடா என்ன பேசுற? ஓ ஏய் 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 நில்றா. இந்த போர்வைக்கு என்னடா அர்த்தம்? ஹேய் சொல்லிட்டு போடா. ச்சே, இதுகளுக்குன்னு வர்றதுக்கு பூரா நல்லவன்களா தான் இருக்குதுங்க. நாம சொல்றது கேட்டு நம்ம முன்ன அவளை பலார் பலார்னு அரைஞ்சா நம்ம மனசுக்கு எப்படி குழு குழுன்னு இருக்கும். ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டுல வேலை பார்த்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை. ஆனா நாம இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஏய் சேஷா, இவ்வளவு நாள் நீ வாட்டுக்கு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உனக்கு ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கிட்டியோ, உன்னையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டி. நாங்க மட்டும் எங்க குடும்பத்தோட கஷ்டப்படுவோம். எங்க வீட்டுல இருந்து போன நாய்கள்லாம் சந்தோஷமா இருப்பீங்களோ? சீக்கிரத்துல இதுக்கெல்லாம் முடிவு பெற்றேன். என் அம்மா வெளியே வரட்டும் வரட்டும்டி. அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் இருக்கு இருக்கு. கோபமா இருக்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டேன். ஓவரா தான் சாரியும் சொல்லிட்டா. இனியும் நம்மள தேடி வருவாளா? அச்சோ தெரியலையே. பொண்டாட்டிய கெஞ்ச வருதுலயும் ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. ராம். அத்தாடி வந்தாச்சா? ராம் அப்படியே மெயின்டைன் பண்ண. சாரி ராம். திரும்ப திரும்ப எத்தனை சாரி வேணாலும் சொல்றேன். என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் ராம் சாப்பிடவா. வா ராம். என்ன பேச்சையே காணோம். ஐயோ ராம், உனக்குலாம் அறிவே இல்ல. அழகா எத்தனை சாரி சொன்னா. அப்பவே மரியாதையா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்ப அதுவும் போச்சா? இனி நீ தான் இறங்கி போகணும். சரி ஓகே பேசிடலாம். ஏய் சிவானி. சாரி ராம், ரொம்ப ரொம்ப சாரி. என்ன 2 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா ப்ளீஸ் பேசாம இருக்காத. சாரி ராம், ரொம்ப ரொம்ப சாரி. நான் அப்படி பேசி இருக்க கூடாது. என்னால முடியல. அப்படி அந்த காரணம்லாம் நான் சொல்லல. எதுவா இருந்தாலும் சரி, நான் வார்த்தையை விட்டுருக்க கூடாது. ஏன் ராம் கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன். இனி கண்டிப்பா பேச மாட்டேன் ராம். பேசும்போதே யோசிச்சு பேசுறேன். சாரி ராம். யோசிச்சு பேச நான் என்ன அடுத்தவனா? ராம் இப்ப எதுக்கு அழுகுற? என் பொண்டாட்டி அளவச்சிட்டேனா? சாரி ராம். ஐயோ சிவானி, எத்தனை சாரி சொல்லுவ?
இங்க பாருடி, நீ நேத்து பேசுனதுல எனக்கு ஞாபகமே இல்ல. காலையில எழுந்ததும் காஃபி கப்ல சாரி, அந்த ஸ்மைலில சாரி, அப்புறம் குளிக்க போனா பாத்ரூம்லயே சாரி. இத்தனை சாரியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது நேத்து நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைன்னு. நிஜமாவா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்ல, உனக்கு என்ன திட்ட உரிமை இல்லையா? அது வந்து சரி, ஓகே, அப்பனா உரிமை இல்ல போல. ராம். இங்க பாரு, நேத்து என் மேலதான் தப்பு. நீ எந்த சூழ்நிலையில இருக்கேன்னு புரிஞ்சுக்காம நான் தான் வந்து உன்கிட்ட பேசிட்டேன். சொல்ல போனா சாரி நான் தான் உன்கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு நீ சாரி சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கும் நீ சாரி சொன்னதும் கொஞ்சம் ஜாலியா இருந்ததா? சரி, ஓகே, இதே ஒரு காரணமா வச்சு உன்கிட்ட கொஞ்சம் விளையாட்டு காமிக்கலான்னு அப்படியே கோபமா இருக்கிற மாதிரியே கெத்த மெயின்டைன் பண்ண. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதுவும் உன் முன்ன சிரிக்க முடியாம. ராம், என்ன சொல்ற? அப்பனா உனக்கு என் மேல கோபம் இல்லையா? நான் தான் சொல்லிட்டேன்ல, என்ன திட்டவோ ஏன் அடிக்க கூட உனக்கு முழு உரிமையும் இருக்கு. ஏய், என்ன? சாரி ராம். திரும்பவும் சாரியா? அடியே, இல்ல இல்ல, இந்த சாரி நான் சாரி சொன்னேன்ல அதுக்கு. சாரிதான். அதுக்கெல்லாம் ஒரு சாரி சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்டியா? ராம், இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. கொஞ்ச நேரம் நீ பேசலைன்னு உதமேவும் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? ஆனா நீ பேசுறத போய் ராம், இனி கண்டிப்பா நான் அப்படிலாம் பேசவே மாட்டேன். யோசிச்சு பேசுறேன். யோசிச்சு மத்தவங்க கிட்ட பேசு. என்கிட்ட நீயாவே இரு. கோபம் வந்துச்சா? கோபத்தை காமி. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அந்த சந்தோஷத்தையும் என்கிட்ட காமி. ஓகேவா? எப்பவும் என் சிவானி, நீயா இரு. எனக்கு நீ நேத்து கோபப்பட்டு திட்டினதும் ஒரு சந்தோஷம் தான். இன்னைக்கு அதுக்காக சாரி சாரின்னு இத்தனை சாரி கேட்டியே, இதுவும் ஒரு சந்தோஷம் தான். இன்னைக்கு ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்ல. சூப்பரா இருந்தது உன் கூட விளையாட. எருமை எருமை, எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? உனக்கு ஜாலியா இருந்ததா? ஆமா. நீயே சொல்லு, எந்த காலத்துல பொண்டாட்டி இப்படி எல்லாம் புருஷன் கிட்ட கெஞ்சிருக்கா? என் மேல தப்பு இருந்தாலும் சரி, தப்பு இல்லாட்டியும் சரி, நான் தான் கெஞ்ச வேண்டியிருக்கு, நான் தான் சாரி கேட்க வேண்டியிருக்கு. அதான் இந்த ஒரு தடவை கொஞ்சம் விளையாட்டு காமிச்ச. ராம், சரி சரி விடு. என் சிவானிய நான் அழ வச்சிட்டேன். இனி இப்படி எல்லாம் அழாத. கோபமா போனா சட்டையை பிடிச்சு கேளு, ஏன்டா இப்படி இருக்கேன்னு. அழலாம் கூடாது, ஓகேவா? இப்போ ஓகேவா? ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப. சரி சரி, வா வா, பசிக்குது. இதுக்கு மேலே என்னால பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வாராம், சாப்பிடலாம். ஓய், அப்பா கிட்ட சண்டைன்னு ஏதாவது சொன்னியா? ஆனா நான் இருக்கிறத பார்த்தேவும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னன்னு? நீ என்ன ஏதோ திட்டிருக்கேன்னு. நான் திட்டிருக்கேனா? ஆமா, அப்புறம் நானும் உன்னை திட்டுவேன். ஏய். சரிதான் சரிதான். சரி வா, இன்னும் நீயும் சாப்பிடாம இருக்க, போய் சாப்பிடலாம். ஓய், வயிறு வலி இப்போ ஓகே தானே? சரி வா, போலாம். ராம், சொல்லுமா. அது அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப லவ் யூ ராம். அடியே என் தேகம் மொத்தம் சுற்றிக் கொண்ட கொடியே, உன் எண்ணம் என்னவோ சகியே, என்னை கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி தின்னும் கிளியே, என்னை கொல்லும் எண்ணமோ. என்னங்கடி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அது ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சும்மா அப்படி என்னடி பேசுவீங்க? அது ஒண்ணு இல்ல பெரியமா, சும்மா 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 பேசிக்கிட்டு இருப்போம். எங்களுக்கும் நேரம் போகணும்ல. நிறுத்தடி வாயாடி. வாய வீட்லயே ஓன் வாய் தான் அதிகம். மரகதம் ஓன் வயசுல வாயவே திறக்க மாட்டா. சொல்றத சரி சரின்னு கேப்பா. ஆனா நீ? ஐயோ பெரியமா, சரி சரின்னு கேட்டனாலதான் நான் இப்ப இப்படி கேட்காம நிக்கிறேன். அதாண்டி அடிச்சு வளர்க்கணும். பெரியமா, எப்ப பாரு கோபமாவே பேசுறீங்க. நீங்க சிரிக்கவே மாட்டீங்களா? உங்களுக்கு சிரிக்க தெரியாதா? ஏய், ஐயோ சுபா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னடி எதிர்த்து பேசுற? நான் சொன்னா நீ கேட்டுக்கணும். திரும்ப மறு பேச்சு பேசக்கூடாது. சரிங்க பெரியமா. அம்மா, நாங்க போறோமா? உள்ள ஏதாவது வேலை பாக்குறோம். அடிச்சி நிறுத்தடி. வேலை பாக்குற ஆள பாரு. ஏண்டி, படிச்ச பிள்ளைகளாம் வீட்டுல வேலை பார்க்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? ஏமா அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடி, வீட்டுல ஒரு வேலை பாக்குறது இல்ல. பாக்குறது ஃபுல்லா சாலா வயசு மரகதம். அந்த வள்ளி வந்து வீட்டு வேலை பாக்குறேங்கிற பேர்ல இங்கிட்டு ரெண்டு தூக்கி போறது, அங்கிட்டு ரெண்டு தூக்கி வைக்கிறது. அத அவாட்டுக்கு முடிச்சுட்டு போயிடுறா. அவளுக்கு ஒரு மாசம் சம்பளம் வேற. இத்தனை பேர் இருந்து வீட்டுக்கு எதுக்குடி ஆளு? ஐயோ பெரியமா, வள்ளியக்காவ வேலைக்குன்னு ஒண்ணு வச்சுக்கல. அவங்க சின்ன பிள்ளைல இருந்து இங்க தான் இருக்காங்க. ஓ, அதனால சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க. அப்படி இல்ல பெரியமா, அவங்க நம்ம வீட்ல ஒருத்தவங்க தான். வேலைக்கு வந்தவங்க நினைக்காதீங்க. நினைக்கிறடி, எதுவுமே நினைக்கல. இந்த வீட்டுல எதுவுமே நினைக்கவே கூடாது. இப்போ உங்களை சொல்றது கூட குத்தமா இருக்கும். அவர் புருஷன் வந்தானே சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பா பெரியமா, நான் வந்ததுமே போட்டு கொடுத்துருவேன்.
ஐயோ சுபா. போட்டு கொடுப்படி. ஏன் கொடுக்க மாட்டேன்? எவனாவது வந்து என்கிட்ட கேள்வி கேட்கட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வீட்டுல 2 பேரும் ஒரு வேலை பாக்குறதுல குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு. குட்டி போட்ட பூனை மாதிரியா? ஏன் வாசுகி, குட்டி போட்ட பூனை சுத்தி சுத்தி வரும்? தெரியலையே, நான் பார்த்ததில்ல. என்னடி? இல்ல பெரியமா, பூனை குட்டி போட்டுச்சுன்னா ரொம்ப டயர்டா இருக்கும். அது எப்படி சுத்தி சுத்தி வரும்? அடியே அடியே, இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். போங்கடி, வீட ஃபுல்லா தொடச்சு எடுங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்தீங்க, அவ்வளவுதான். அக்கா. ரத்னம். என்னக்கா, என்னாச்சு? பிள்ளைகிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? வீட்டு வேலை பார்க்க சொல்றேன்டா. இந்த வீட்டுல பெரிய ஆளுக்கு பூரா வேலை பாக்குறாங்க, சின்னதுக்கு பூரா அதுக்கு வாடு சுத்திட்டு வருதுங்க. உன் மருமக மட்டும் இல்ல, மகளும் கூட. சிந்துலாம் ரூமை விட்டு வெளியே வர்றதே இல்ல. நல்லா திங்க, தூங்க, பாட்டு போட, டான்ஸ் ஆட. இதை தவிர அவளுக்கு வேற ஏதாவது கேளு. ஐயோ அக்கா, சும்மா விடுக்கா. நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் இந்த சுதந்திரம்லாம். சிந்துல இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு. இங்க இருக்கிற வரைக்கும் அவ இஷ்டப்படி இருக்கட்டும்க்கா. ஆமா ஆமா, இன்னொரு வீடுன்னு உங்க வீட்டுக்கு வந்த இந்த 3ம் இனி வரப்போற 1ம் 4ம் அடுத்த வீட்டுல இருக்கிற மாதிரியா இருக்குதுங்க. அவங்க பெத்த வீட்டுல கூட இப்படி இருக்க மாட்டாளுங்க. ஐயோ சரி விடுக்கா, அதெல்லாம் விடு. நீ பையன் போன் நம்பரை கொடு. பையன் நம்பரா? ஆமாக்கா, உன் பையன் தான். வந்ததுல இருந்து பையன் மருமக பிள்ளைங்களை பத்தி கேக்குற, நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. இப்ப எதுக்கு அவங்கள பத்தி கேக்குற? நம்ம வீட்டுல விசேஷம் வருதுலக்கா, அதான் சொல்லி அவங்களையும் வர சொல்லலான்னு. அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? ரத்னம், அதெல்லாம் வரமாட்டாங்க. நான் கூப்பிடுறேன்க்கா. நாங்கெல்லாம் பார்த்ததே இல்ல. கல்யாணம் முடிச்சு தம்பிக்கு ஒரு 10 வயசு இருக்குமா? அப்போ முதல்ல நீ போனவ. அடுத்து நான் பிள்ளைகளையும் பார்க்கல, உன் மருமக, உன் பேர பிள்ளைங்க யாரையுமே பார்க்கலக்கா. போன் நம்பரை கூட நான் பேசிக்கிறேன். ரத்னம். அக்கா. அவங்கள பத்தி எதுவும் கேட்காத. வர மாட்டாங்கன்னா மாட்டாங்க. உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல, கஷ்டமா இருக்குன்னா சொல்லிடு. யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம கூட நான் வாட்டுக்கு வீட்டை விட்டு போயிடுவேன். அதை விட்டுட்டு எதை பத்தியும் கேட்க கூடாது. அக்கா. ரத்னம், அவங்க வர மாட்டாங்க. அவங்க வேலை படிப்பு அப்படி. அது மாதிரி இந்த இடத்தெல்லாம் வந்து தங்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்ல வர? புரிஞ்சுக்கிட்டா நல்லது. தம்பிங்கிற உரிமையில நான் இங்க வந்து இருக்கேன். பிடிக்கலையா சொல்லு, நான் போயிடுறேன். அக்கா, நான் பிடிக்கலாம் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். நம்ம வீட்டுக்கு பெரிய மனுஷி நீ. அம்மா அப்பா அம்மா பெரியப்பாக்கெல்லாம் கடுத்து நீ தானே நம்ம வீட்டுக்கு பெரிய ஆளு. உன்ன எப்படி நான் பிடிக்கல இங்க இருந்து போன்னு சொல்லுவேன்? நான் இனி தம்பிய பத்தி எதுவுமே கேட்கல. ஓ இஷ்டம். இங்க நீ எவ்வளவு நாள் கூட இரு, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். இது ஓ வீடுக்கா. சரி. வீரா என்ன, அதுங்களும் ஆபீஸ் போயிட்டான்? இன்னைக்கு வேலை கொஞ்சம் இருக்குக்கா, அதான் பிள்ளைங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. தெரியுது தெரியுது, இதுகெல்லாம் வெளியே வந்து சுத்திட்டு இருக்குதுகல்ல. இல்லாட்டி புருஷங்க போற வரைக்கும் ரூம்குள்ள அடைஞ்சே கிடப்பாளுங்க. சரி சரி, என்னக்கா? நான் என் பேரனை பார்க்க போனோம். யார் கூட்டிட்டு போறா? நீ வாரியா? மாமா. சொல்லுமா வாசுகி. எனக்கும் தம்பியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இவங்க கிட்ட கேட்டதுக்கு வர நைட் ஆகும்னு சொன்னாங்க. நானும் வாரேன் மாமா. எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்கேமா. சரி ஓகே. டேடே, நீ ஒன்னும் ரொம்ப யோசிக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். அதான் அவள்கிட்ட வாரேங்கிறாள்கள, நான் கூட்டிட்டு போறேன். எனக்கு வீடு தெரியும். இல்லக்கா, காரு வீடு பக்கத்துலதான். ஆட்டோ பிடிச்சு கூட போய்க்கிறோம். கவனமா போய்க்குவேல. வெளியூர்ல இருந்து இங்க தனியா வந்தவ, இந்த இருக்கிற உள்ளூருக்குள்ள போக தெரியாதா? நான் போய்க்கிறேன். சரிக்கா, பாத்து போயிட்டு வாங்க. வாசுகி. நானும் போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா. சுபா. நானும் போலாம், ஆனா பெருமையா நினைச்சாதான். இல்ல, வாரேன் வாரேன். நான் வராம எப்படி? வாங்க போலாம். இப்படியே வா. வேற எப்படி வர போற? இல்ல இல்ல, வாரேன், இப்படியே வாரேன். அம்மா, நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு மட்டும் வந்துடுறேன். புருஷன்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டீங்களோ? ரொம்ப சந்தோஷம் தான். போ, 2 பேரும் போய் சொல்லிட்டு அப்படியே உங்க வைஷு சாலாத்திட்டையும் சொல்லிட்டு வாங்க. சரிங்கம்மா. வாசுகி, கவனமா போயிட்டு வரணும். சரிங்க மாமா. போட்டும் போட்டும், சீக்கிரம் வாங்க.